நான் இதை ரொம்ப வேதனையோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்ன வேதனைன்னா, இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் நடந்த ஜமாபந்திக்கு நான் போயிருந்தேன். ஜமாபதி என்பது ஏழை எளிய மக்களின் நிலம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக வருவாய்த்துறையினரால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடத்தப்படுகின்ற ஒரு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கின்ற, ஏழை மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு நடைமுறை. அந்த நடைமுறையில நான் இன்றைக்கு போய் என்னுடைய ஒரு பிரச்சனைக்காக நான் இன்னைக்கு மனு கொடுக்க போயிருந்தேன். அந்த பிரச்சனை சம்பந்தமா நான் மனு கொடுத்து அதனுடைய நகல் வாங்கி என்னுடைய பிரச்சனை சம்பந்தமா நான் வைத்து கொண்டிருக்கிற கோப்புகள்ல இதை ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா இந்த இதே பிரச்சனைக்காக நான் கடந்த 3 ஆண்டுகளாக ஜமாபந்தியில மனு கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஜமாபந்தியில நான் மனு கொடுக்கும்போது அந்த சிறப்பு அலுவலராக வந்திருக்கிற அந்த அதிகாரி அந்த விஓவை கூப்பிடுறாரு, ஆர்ஐயை கூப்பிடுறாரு, சில நேரத்தில் தாசில்தாரை கூப்பிடுறாரு. ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்கன்றாங்க. அவங்களும் சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, சரிங்க ஐயான்றாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நடந்த பாடே இல்லை. அப்படி என்ன என் பிரச்சனை? 1980 தொடங்குது என் பிரச்சனை. திருமலை கிராமத்தில் இருக்கிற 512(1)D சப்டி இதுதான் அந்த சர்வே நம்பர். இந்த சர்வே நம்பரை எங்கள் அப்பா குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து தங்கப்பதக்கம் வாங்கினால அரசாங்கம் எங்களுக்கு ஒரு 30 சென்ட் நிலத்தை கொடுக்குறாங்க. இது நில அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் சிறப்பு தாசில்தாராக இருக்கிறவர் தனி தாசில்தார் தராரு. 85 தராரு. அந்த பட்டா ரசீது இருக்குது. அந்த பட்டா ரசீது இதற்கு பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்போ 85 கொடுத்த புலையனோட பட்டா எண். இது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்கில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட வரைபடம். அதில் இருந்து 2007 2008 வரைக்கும் நாங்கள் சர்வே ரசீதுக்கு உண்டான பணம் கட்டியிருக்கிறோம். அந்த ரசீதியும் இருக்குது. இது 2007 கட்டணம். இது 2008, 2007, 2005 வரைக்கும் நம்ம கட்டியிருக்கோம். அந்த இத்தனை வருஷமா அந்த 512(1)D அப்படின்ற நிலத்தினுடைய உரிமைதாரர் நாங்களாக தான் இருக்கிறோம். எங்கள் பேரில் தான் இருந்துச்சு, எங்கள் அப்பா பேரில் தான் இருந்துச்சு. ஆனால் 2020 பிற்பாடு, 2004 பிற்பாடு, அந்த 2008 பிற்பாடு அந்த நிலத்தினுடைய கம்ப்யூட்டர் சர்வே கம்ப்யூட்டர் பட்டா சீட்டால் எங்கள் அப்பா பேர் வர்றதில்லை, வேற ஒருத்தவங்க பேர் வருது. இது சம்பந்தமா நான் 8 வருஷமா மனு கொடுத்துருக்கேன். இது 2021 தாசில்தாருக்கு போலூர் வட்டாட்சியருக்கு அனுப்புன மனுவினுடைய அக்னாலஜ்மெண்ட். இந்த மாதிரி 8 தாசில்தாருக்கு நான் மனு அனுப்பிச்சிருக்கிறேன். இது ஒரு சாதாரண பிரச்சனை, கம்ப்யூட்டர்ல ஏற்பட்ட குளறுபடி. இதை தீர்த்திருக்கலாம். ஆனால் இதை தீர்க்க முடியாம நான் 3 ஜமாபந்தி 8 தாசில்தாருக்கு மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை. இன்னைக்கு நான் போய் ஜமாபந்தியில் மனு கொடுக்கும்போது 3 வருஷமா ஆச்சுங்க சார், எந்த நடவடிக்கையும் இல்லைனாக்கா அவர் சொல்றாரு போராட்டம் பண்ணுங்கன்றாரு. அப்புறமா சொல்றாங்க போராட்டம் பண்ணுங்கன்னாக்கா, அப்புறம் இன்னொருத்தர் சொல்றாரு அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த பட்டாவை இன்னொருத்தங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, இன்னொருத்தங்க அதை அனுபவிச்சுருக்கிறாங்க, அதை மீட்டு தர வேண்டியது அந்த அரசாங்கத்தினுடைய கடமை, வருவாய்த்துறையினுடைய கடமை. அவர் சொல்றாரு நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுன்றாரு. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், கலம்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், அந்த ரசீதியும் என்கிட்ட இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, போலீஸ் ஸ்டேஷனில் போனாக்கா இது வருவாய்த்துறையினுடைய பிரச்சனை, அங்கே போன்றாங்க. வருவாய்த்துறையில் வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போன்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களை 8 வருஷமா ஒருத்தங்க பந்தாடின்னு இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? எங்கே தான் போய் சொல்ல முடியும்? இத்தனைக்கும் நான் தேசிய ஊரக NRLM சொல்கின்ற நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனில் ஒரு நேஷனல் எக்ஸ்பர்ட். நான் 5 ஆண்டுகள் NRLMல ஸ்கீமில் வேலை செஞ்ச ஆள், 3 ஆண்டுகள் SRLMல வேலை செஞ்ச ஆள், புதுவாழ்வு திட்டத்தில் வேலை செஞ்ச ஆள், ஒரு MA சோசியாலஜி, ஒரு MA சோஷியல் ஒர்க், MA ரூரல் டெவலப்மெண்ட் படித்த ஒரு ஆள். எனக்கே இந்த மாதிரி எல்லாரும் என்னை அழ வச்சு இந்த கண்ணீர் விட்டுன்னு இருந்தாலும்
சாதாரண ஏழை மக்களை எந்த பார்ப்பதும் இந்த வருவாய்த்துறை கிட்ட மாட்டிக்கணும். அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு? இவங்க வருவாய்த்துறை என்பது அவர்களுக்கான வருவாய்த்துறையா, இந்த அரசாங்கத்துக்கான வருவாய்த்துறையா? மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவா, இல்லது அவங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிறதுக்காகவா? இது எங்க போய் யார்கிட்ட சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்படிதான் எனக்கு இருக்குது இன்றைய நிலைமை. நன்றி.